இன்னும் கொஞ்ச நாள்ல ரஷ்யாவில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா சிறப்பான பல சம்பவங்களுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு கேசோலின் பெட்ரோலை நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பிளாக்கேடை இப்போ பெட்ரோல் மேலே போட்டிருக்காங்க. அடுத்ததாக உலகத்தோட ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டமைப்பாக கருதப்படுற பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு பெரிய விரிசலானது உருவாக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கான்ற ஒரு நாடு இந்த பிரிக்ஸ் அலையன்ஸை விட்டு வெளியில் போகிற ஒரு ரொம்ப பெரிய முடிவில் இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னடான்னு கேட்குறீங்களா? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் இருக்கே தமிழ் லொகேஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா. இந்த சவுத் ஆப்பிரிக்கான்ற ஒரு நாடு பிரிக்ஸ் அலையன்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான நாடுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா இந்த பிரிக்ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிறைய நன்மைகள் சேர ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த பிரிக்ஸ் அலையன்ஸில் இருக்க எல்லா நாடுகளுக்கு நடுவுலையும் ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும். அவங்களுக்குள்ள இன்டர் ட்ரேட் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை டூரிசம் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சலுகைகள் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே கொடுக்கப்படும். இப்படி இருக்க இந்த சமயத்தில் இப்போது சவுத் ஆப்பிரிக்கா அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வரப்போகிற மே மாதத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்க போகுது. ஒட்டுமொத்தமாக அவங்களோட அசம்பிளிக்கான எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் இப்போ இருக்க பார்ட்டியை விட்டு எதிர்கட்சியாக இருக்க பார்ட்டி ஜெயிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா பிரிக்ஸை விட்டு வெளியேறும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் வெஸ்ட் ஓரியன்டாக வெஸ்ட் சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை விட்டு கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவை வெளியே கொண்டு போயிடுவாங்க. இது இவங்க ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருத்தானது அங்கேருந்து வந்திருக்கு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கான்றது பிரிக்ஸை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா பிரிக்ஸில் இருக்க மற்ற நாடுகளுக்கு நஷ்டமா இல்லை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நஷ்டமானு கேட்டிங்கன்னா, பிரிக்ஸில் இருக்க மற்ற நாடுகளுக்கு ஒரு சில வகையில் அது சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்க ஒரு நாடு சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம். இது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபண்டிங் ஒழுங்காக இதுக்கப்புறம் போகாது. பிரிக்ஸ்லேருந்து ஃபண்டிங் ஒழுங்காக போகாது. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவோட டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் ஒட்டு மொத்தமாக அடி வாங்கும். இப்போ அடுத்த கட்டமாக பிரிக்ஸோட கரன்சியெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்தியாவில் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த டைமில் சவுத் ஆப்பிரிக்கா இதை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் பிளாக்கேடாக இது அமையும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ்ன்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி மற்ற நாடுகள் இந்த பிரிக்ஸுக்குள்ளே வரப்போ சவுத் ஆப்பிரிக்கா இதை விட்டு வெளியில் போகிறது, மற்ற நாடுகள் கூட அது பண்ண போகிற இந்த பிரிக்ஸ் கரன்சியை வச்சு ஏற்படுத்தக்கூடிய ட்ரேட் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகும். சவுத் ஆப்பிரிக்காவோட எக்கானமி இன்னமும் அடிவாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக ரஷ்யாவோட இந்த பெட்ரோல் பேன் தான். ரஷ்யா இப்போ தான் இந்த பெட்ரோல் பேனை போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி பல டைம் பெட்ரோல் பேனை போட்டிருக்காங்க. 2023 கூட ஒரு 3 மாதம் பெட்ரோலை நாங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த 3 மாதம் ஃபுல்லாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ஒட்டுமொத்தமாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது உலக அளவில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு கிராஷ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தில் உற்பத்தி ஆகிற பெட்ரோலில் ஒரு 20% கூட ரஷ்யா மட்டுமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒபாக் ப்ளஸ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க மற்ற நாடுகளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்களும், அதாவது ரஷ்யா வந்து ஒபாக் ப்ளஸோட லீடர், சவுதி அரேபியா ஒபாக் கண்ட்ரிஸோட லீடர். இந்த சவுதி அரேபியா ரஷ்யாவை சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட பெட்ரோலோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த வருஷத்துலேருந்து 5000 பேரல்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு நம்ம கட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டு வந்தாங்க. இப்படி ப்ரொடக்ஷனை குறைச்சதப்போ என்ன ஆச்சுன்னா, இதோட டிமாண்ட் அதிகமாச்சு. அதோட டிமாண்ட் அதிகமாகிறப்போ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ரேட்டு இன்னமும் ஏற ஆரம்பிச்சது. இதை சரி கட்டணுன்றதுக்காக அமெரிக்கா அவங்களோட ரிசர்வ்லேருந்து அதிகமான ஆயில்ஸை மார்க்கெட்டில் திறந்து விட்டாங்க. அந்த டைமில் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய உரசல்கள் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ திரும்ப இந்த மாதிரி ரஷ்யா இந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணியிருக்கிறது கூடவே சேர்ந்து சவுதி அரேபியாவும் இன்னும் கொஞ்சம் நாள் ஏதாச்சும் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுக்கலாம். ஒட்டுமொத்த உலகத்தோட ஆயில் மார்க்கெட்டையே கிராஷ் பண்ணுற ஒரு அறிவிப்பாக கூட இது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 2 அமைப்புகள் தான், இந்த ஒபாக் அண்ட் ஒபாக் ப்ளஸ் நாடுகள் தான் ஒட்டுமொத்தமாக உலகத்தோட ஆயில் மார்க்கெட்டையே நிர்ணயம் பண்ணுற சக்தி கொண்ட நாடுகள்னு சொல்லலாம். இப்போ இவங்களே இப்படி ஒரு முடிவை பெட்ரோல் ப்ராடக்ட்ஸை குறைக்கணும், இல்லை பெட்ரோல் உற்பத்தியை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா அவங்களோட ரிசர்வ்லேருந்து என்ன தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வெளியில் விட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவால் இதை சமாளிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஃபியூவலையும் இப்போ ரஷ்யா வெப்பனாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, ரஷ்யா வந்து இந்த ஃபியூவல் பேனை இம்போஸ் பண்ணுறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா சமீப நாட்களாக வந்து உக்ரைனோட ட்ரோன் அட்டாக் ரஷ்யாவோட சில ஆயில் டிப்போர்ட்ஸ் மேலேயும் சில பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் மேலேயும் நடத்தப்பட்டது. அதுலேருந்து வெளியில் வரதுக்காகவும் ரஷ்யாக்குள்ளேயே நிறைய ஃபியூவல் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. அவங்களோட மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் ரஷ்யா இப்படி ஒரு பெட்ரோல் பேனை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்ததாக இப்போ ரஷ்யா அவங்களோட புது டேங்க்ஸை வெளி உலகத்துக்கு காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டேங்க்ஸ் எல்லாமே வாட்டரில் ஸ்விம் பண்ணி போகக்கூடிய திறமையை கொண்டிருக்குன்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லா இந்த டேங்க் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆயுத வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு ரஷ்யா மூவ் ஆயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் இப்போ என்ன ஒரு புதுசா அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னா, எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸும் எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் இஸ்ரேல் கூட எந்த ஒரு டிப்ளமேட்டிக் டைஸும் வச்சுக்க கூடாது, இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரு பெரிய அழைப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஜெர்மனியை பத்தி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. இந்த ஜெர்மனி அவங்களுக்கு வர இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை உக்ரைனுக்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பெரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸை எக்ஸாக்டா ஒரு பின் பாயிண்ட் அக்யூரஸியோட லான்ச் பண்றதுக்கு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் இவங்களோட சேட்டலைட் கோஆர்டினேட்ஸும் தான் இந்த உக்ரைனுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜெர்மனி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்த உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணலாம், ஆனால் இந்த கோஆர்டினேட்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜெர்மனியோட டாரஸ் மிசைல்லாம் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனுக்கு போயிடும், இன்னும் அதிக எண்ணிக்கையில் போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ நாட்டோ கண்ட்ரிஸோட இந்த கோஆர்டினேட்ஸ் உக்ரைனுக்கு போகிறது உக்ரைனோட தாக்குதலை இன்னமும் தீவிரப்படுத்துது, அது ரஷ்யாவோட கோபத்தை இன்னும் அதிகமாக்குது. அதனால நம்ம இந்த கோஆர்டினேட்ஸை கொடுக்கறத குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மனி அவங்களோட கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இந்த சப்போர்ட் இல்லைனா உக்ரைனால் இந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதலாம் நடத்தவே முடியாது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆஃபீஸர்ஸே, அந்த மிசைலோட ஆப்ரேட்டர்ஸே டைரெக்டாக உக்ரைனுக்குள்ளே வந்து உக்ரைனோட ட்ரோன் லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உக்ரைனோட மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சோல்ஜர்ஸ் இன்னமும் நீங்கள் உக்ரைனுக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே வெஸ்டோட, அதுலேயும் குறிப்பாக நாட்டோவோட சோல்ஜர்ஸ் இந்த உக்ரைனுக்குள்ளே தான் இருக்காங்க. நாட்டோ சோல்ஜர்ஸும் உக்ரைன் சோல்ஜர்ஸும் சேர்ந்து தான் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொன்ன கருத்துக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாயிட்டு வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து வரக்கூடியவங்க வெறும் அந்த மிசைல் ஆப்ரேட்டராக தெரிஞ்சாலும், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடியவங்க நாட்டோவோட சோல்ஜர் தான். ஏன்னா இப்படி உள்ளே வரவங்க எல்லாமே நாட்டோவோட சோல்ஜர்ஸாக தான் இருப்பாங்க. ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். நீங்கள் என்ன மிசைல் வேணால் எதை வேணால் உக்ரைனுக்கு கொடுங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உங்களோட டெரிட்டரியை அழிக்கிற அளவுக்கு மிசைல்ஸ் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் ரஷ்யாவிலேருந்து ஒரு மிசைல் லான்ச் பண்ணால் உலகத்தோட எந்த மூளை வேணால் அடிக்கிறதுக்கு தேவையான மிசைல் எங்ககிட்ட இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வெப்பன்ஸ் வேணால் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒட்டுமொத்தமாக உங்களோட நாட்டை அழிக்கிறதுக்கான எல்லா ஆயுதங்களும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே தாக்குற மாதிரி ஆயுதங்களை கொடுத்துட்டீங்கன்னா ரஷ்யாவோட டெரிட்டரியிலேருந்து கிளம்புற மிசைல் உங்களோட நாட்டை அழிக்கும்ன்றதை மனசில் வச்சுங்கன்ட்டு நேரடியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அடுத்தது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். இஸ்ரேல் நேற்று காசாவில் ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கிரவுண்ட் வழியாக எந்த ஒரு ஹியூமனிடேரியன் எய்டையும் அனுப்ப முடியாதனால ஏர் ட்ராப் பண்ணாங்க ஜோர்டன்லாம் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏர் ட்ராப் பண்ணப்பட்ட ஃபுட் ப்ராடக்ட்ஸை எடுக்கிறதுக்கு அங்கே மக்கள் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பசி பட்டினியில் இருக்க மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு உள்ள தேவையான எந்த ஒரு எசென்ஷியல் குட்ஸுமே போகிறதில்ல, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு ட்ராப் பண்ணப்பட்டதும் அதை நோக்கி எல்லாருமே ஓடுறாங்க. அப்படி ஓடுறவங்கள நோக்கி, அங்கே இருக்க ஃபுட் ப்ராடக்டை எடுக்கிறவங்கள நோக்கி இஸ்ரேல் பண்ண ஒரு அட்டாக்ல கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு 100க்கும் அதிகமான நபர்கள் அங்கே இறந்தது எல்லாமே அப்பாவி பொதுமக்கள். அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க நமக்கு ஒருவேளை சாப்பாடாவது கிடச்சிடாதான்னு போயிட்டு அதை எடுக்க போகிற டைமில் அவங்கள கொல்றதுன்றது ரொம்பவே ஒரு தப்பான விஷயமா பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு பிரச்சனை முடிவடைஞ்சாகணும். ஏன்னா அங்கே 2 நாட்டுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை இல்லை, ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனையில் பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான். அது 2 தரப்புலையுமே சரி. கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சாகணும், மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாகணும். அடுத்ததா இந்தியாவோட நேவி ஒரு புது பேஸை லக்ஷத்வீப்ல கட்டிட்டு இருந்தாங்க, INS ஜட்டாயு. அதை வரப்போகிற வாரங்களில் நம்மளோட நாட்டுக்கு அர்ப்பணிக்க போகிறதா ஒரு தகவல் நடந்து வெளியில் வந்திருக்கு. இந்த லக்ஷத்வீப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டூரிசம் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்மளோட மிலிட்ரி பேஸஸையும் அங்கே வச்சுட்டு இருக்கோம். இப்போ அமைஞ்சிருக்க இந்த புது பேஸானது நம்மளோட பல வார்ஷிப்ஸை அங்கே டாக் பண்ணுற ஃபெசிலிட்டியை கொண்டிருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஏதாச்சும் ஒரு போர் சூழல் வந்துருச்சுன்னா இந்த பேஸ் நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததா DRDO சம்மந்தப்பட்ட ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. நம்மளோட DRDO பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஆஸ்த்ரா மார்க் 3, ஆஸ்த்ரா மார்க் 3, ருத்ர மிசைல்ஸ், இது எல்லாத்தையும் பைப்லைனில் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. இது எல்லா மிசைல்ஸையும், அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்த ருத்ர மிசைல்ஸையும் ஆஸ்த்ரா மிசைல்ஸையும் தேஜாஸ்க்காகவே மாடிஃபை பண்ணி இன்னும் அதிக எண்ணிக்கையில் தயாரிக்க போகிறதா ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 3 மிசைலுமே இந்தியாவோட ஒரு கேம் சேஞ்சர் மிசைல்னு சொல்லலாம். பிரம்மோஸாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்த்ராவாக இருக்கட்டும், ருத்ரமாக இருக்கட்டும், அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் உலகத்தில் அந்த கேட்டகரியில் இருக்க எல்லா மிசைல்ஸை விடவும்
ரொம்பவே ஹைலி பவர்ட் அண்ட் ஹை எஃபிஷியன்ட்டான மிசைல். இது எல்லாம் நம்மளோட தேஜாஸில் இண்டெக்ட் ஆச்சுன்னா பிரம்மோஸ் இண்டெக்ட் ஆக மாட்டது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் மற்ற மிசைல்ஸ் இந்த ருத்ரமா இருக்கட்டும் இல்லை ஆஸ்திராவாக இருக்கட்டும், இது தேஜாஸில் மட்டும் இண்டெக்ட் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளோட தேஜாஸ் உலகத்தோட ஒரு தலை சிறந்த லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், பெட்ரோலை ரஷ்யா வெப்பனாக மாற்றிருக்கிறது எதுக்காக இருக்கும், ஒருவேளை ரஷ்யாவோட பத்தாக்குறைக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்களா நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பு இன்னும் வளருமா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா இதை விட்டு வெளியில் போயிடுவாங்களா நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த எடுப்பது உங்கள் எல்லாருக்கும்.